அடைக்கல பட்டணங்களின் விவரம். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும், எப்ராயிமின் மலை தேசத்திலுள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்திலுள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலோனையும் குறித்து வைத்தார்கள். கைப்பசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்துதல் என்னும் வார்த்தைக்கு பரிசுத்தப்படுத்துதல் என்று பொருள்படும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அடைக்கல பட்டணங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்திய போது அதற்காக விசேஷித்த சடங்காச்சாரங்களோ பாரம்பரிய சுத்திகரிப்பு முறைமைகளோ பின்பற்றப்படவில்லை. மோசே கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையிட்ட பிரகாரம் 6 பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக ஏற்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஏக மனதோடு அடைக்கல பட்டணங்களை தெரிவு செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்படுத்தின அடைக்கல பட்டணங்களின் விவரம் வருமாறு: நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேஸ், எப்ராயிமின் மலை தேசத்திலுள்ள சீகேம், யூதாவின் மலை தேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பா, யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்தில் உள்ள பேசேர், யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத், யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலான். 6 அடைக்கல பட்டணங்களும் யோர்தானுக்கு அக்கறையிலே 3ம் இக்கரையிலே 3மாக பிரிந்திருக்கிறது. ஒருவனை கைப்பிசகாய் அறியாமல் தப்பித்து ஓடுகிறவன் அடைக்கல பட்டணத்திற்கு அதிக சிரமமில்லாமல் எளிதாய் ஓடி வரும் வண்ணமாக இந்த அடைக்கல பட்டணங்கள் கானான் தேசத்திலே அங்கங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவாக ஓடி வருகிறவன் கானான் தேசத்தின் எந்த பகுதியில் இருந்து ஓடி வந்தாலும் இந்த அடைக்கல பட்டணத்திற்கு 6 மணி நேரத்திற்குள் ஓடி வந்து விடலாம். அடைக்கல பட்டணங்கள் எல்லாமே லேவியரின் பட்டணங்களாகும். லேவியர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். கர்த்தர் லேவியரை கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக லேவியர் வழக்குகளை நியாயம் விசாரிக்கிறார்கள். அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலம் பெற்றிருக்கிறவன் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்தில் குடியிருக்கலாம். அடைக்கல பட்டணத்தை தன்னுடைய சொந்த பட்டணம் போல பாவித்து அங்கே வாசம் பண்ணலாம். லேவியரிடம் கர்த்தருடைய பிரமாணங்களை பற்றிய உபதேசங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அறியாமல் கைப்பிசகாய் கொன்றவன் ஊழியக்காரருடைய உபதேசங்களை கேட்டு தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அடைக்கல பட்டணங்கள் எல்லாமே மலைகளின் மேலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்து பார்த்தாலும் ஓடி வருகிறவனுடைய கண்களுக்கு இந்த பட்டணங்கள் பிரத்யட்சமாய் தெரியும். அவர்களால் தூரத்தில் இருந்து கூட அடைக்கல பட்டணங்களை பார்க்க முடியும். அடைக்கல பட்டணங்களுக்கு அருகாமையில் வரும்போது ஓடி வருகிறவன் மலையின் மீது ஏற வேண்டும். ஆனாலும் அவன் அடைக்கல பட்டணத்திற்கு அருகாமையில் வந்து விட்டதினால் மலையில் ஏறுவதை சிரமமாக நினைக்க மாட்டான். தன்னுடைய பாதுகாப்புக்காக மலையிலே வேகமாக ஏறுவான். அடைக்கல பட்டணங்களின் பெயர்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உள்ளது. இந்த அர்த்தங்கள் நம்முடைய அடைக்கலமாகிய கிறிஸ்துவோடு தொடர்புடையது. கேதேஸ் என்னும் பெயருக்கு பரிசுத்தம் என்று பொருள். நம்முடைய அடைக்கலமாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். சீகேம் என்னும் பெயருக்கு புயம் அல்லது தோள் என்று பொருள். இந்த உலகத்தின் ஆளுகை இயேசு கிறிஸ்துவனுடைய தோளின் மேல் இருக்கிறது. எபிரோன் என்னும் பெயருக்கு ஐக்கியம் என்று பொருள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேசேர் என்னும் பெயருக்கு அரண் அல்லது கோட்டை என்று பொருள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு அரணாயும் கோட்டையாயும் இருக்கிறார்.
ராமோத் என்னும் பெயருக்கு உயர்ந்தவர் அல்லது உயர்த்தப்பட்டவர் என்று பொருள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வலது கரத்தினால் உயர்த்தினார். கோலாம் என்னும் பெயருக்கு சந்தோஷம் என்று பொருள். கிறிஸ்துவுக்கு உள்ளே எல்லா பரிசுத்தவான்களும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருக்குள்ளே மகிமை அடைவார்கள். அடைக்கல பட்டணங்களை தவிர கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் உள்ள கொம்புகளும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கலம் பெறும் ஸ்தலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த பெட்டியில் கொம்புகளும் இருக்கும். இதுவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கல பட்டணங்களைப் போல அடைக்கலம் பெறும் இடமாகும். அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவனுக்கு மாத்திரமே அடைக்கலம் உண்டு. ஒருவன் துணிகரமாய் பாவம் செய்து வேண்டுமென்றே ஒருவனை கொன்று போட்டால் அவனுக்கு அடைக்கலம் இல்லை, அவன் கொல்லப்பட வேண்டும். ஒருவன் புறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். யாத்திராகமம் 21:14. அடைக்கல பட்டணத்தில் குடியிருக்கிறவன் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அந்த பட்டணத்தில் குடியிருக்கலாம். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டு ஓடிப்போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும். பிரதான ஆசாரியன் என்னும் வார்த்தை வேதாகமத்தில் 82 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 21 இடங்களிலும் புதிய ஏற்பாட்டில் 61 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு கால பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவிற்கும் அப்போஸ்தலர்களுக்கும் எதிர்த்து நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் விசாரணையின் போது பிரதான ஆசாரியனின் பெயர் 24 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களை உபத்திரவப்படுத்திய சம்பவங்களில் பிரதான ஆசாரியரின் பெயர் 15 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்னும் வாக்கியம் 13 தடவைகள் வந்திருக்கிறது. பிரதான ஆசாரியன் என்பது ஆசாரிய ஊழிய பட்டத்தை குறிக்கும். பிரதான ஆசாரியரை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவரம் வருமாறு. பிரதான ஆசாரிய பட்டம் பரம்பரையாக வருகிறது. பிரதான ஆசாரியர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியர்களின் சரீரத்தில் எந்தவித ஊனமும் இருக்கக்கூடாது. பிரதான ஆசாரியர்கள் விசேஷித்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். தங்களுக்கு மனைவிகளை தெரிந்தெடுக்கும் காரியங்களில் பிரதான ஆசாரியருக்கு விசேஷித்த பிரமாணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை. பிரதான ஆசாரியரை மதிக்க வேண்டும். பிரதான ஆசாரியருக்கு பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். பிரதான ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். பிரதான ஆசாரியருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பணிவிடைகளின் விவரம் வருமாறு. ஆசரிப்பு கூடாரத்து பணிவிடைகளை மேற்பார்வையிடுவது, பலிகளை செலுத்துவது, லேவியரையும் மற்ற ஆசாரியரையும் பிரதிஷ்டை பண்ணுவது, ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்குகளை எரிய வைப்பது, தூபம் காட்டுவது, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் மேஜையில் சமூக தப்பங்களை வைப்பது, தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவது, வருஷத்திற்கு ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருப்பது, ஜனங்களின் வழக்குகளை விசாரித்து நியாயம் தீர்ப்பது.